கடன் வரும் விதம். ஒருத்தருக்கு கடன் எந்த ரூபத்துல வரும் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? உங்கள் ஜாதகத்துல கடனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்து அதிபதி எங்க போய் அமர்றாரோ அது ரூபத்துல உங்களுக்கு கடன் வருங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் 6ஆம் அதிபதி 4ல போய் உட்கார்றாரா? 4ஆம் இடங்கிறது என்னது? வண்டி, வாகனம், கல்வி, தாயார், தாயாதி வர்க்கம், தாயாதி உடல்நிலை இல்லையா? அப்ப கடன் வாங்கி வண்டி வாங்குறேன், கடன் வாங்கி வீடு கட்டுறேன், கடன் வாங்கி சுகமா வாழ்றேன், தன் சுகம் இல்லையா 4ஆம் இடம். கடன் வாங்கி தாய்க்கு ஒரு விஷயத்த பண்றேன், கடன் வாங்கி தாயோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பாக்குறேன், இப்படிங்கிற மாதிரி. 6ஆம் அதிபதி 2ல வந்து உட்கார்றாரா? கடனாலதான் ஜீவனமே. கடன் வாங்கினா தான் அந்த ஜீவனமே உங்களுக்கு வரும். குடும்பத்துக்காக கடன் வாங்கினேன், குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கடன் வாங்கினேன், இப்படிங்கிற மாதிரி போகும். 6ஆம் அதிபதி 7ல போய் உட்கார்றாரா? எந்த பாவத்துல உட்கார்றாரோ அந்த பாவத்தை முதல் கெடுப்பார். சுபத்தன்மையா இருக்கிறாரா? ஃபைன். குரு சுக்கிரனோட சேர்ந்தே உட்கார்றாரா? நல்ல கடன்களா இருக்கும், வளர்ச்சிக்கான கடன்களா இருக்கும். அந்த கடனால சோர்த்து போக மாட்டீங்க, பிரச்சனை வராது. இது பாவக்கோள்களால உட்கார்றாரு, பாவக்கோள்களோட சேர்ந்து உட்கார்றாரு, சனி, செவ்வாய், ராகு இவங்களோட எல்லாம் சேர்ந்து பாவத்துவம் ஆகுது. 6ஆம் அதிபதி கெட்டு போறாரு அப்படிங்கும் போது நோய் இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை அப்படின்னு எடுத்தாலும் கூட ஒரு பாவர் எப்பயுமே 6ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. இது 2 பாவர் இருந்து இன்னொரு பாவர் பாக்குறது, இதெல்லாம் வந்து கடுமையான கடன் தொழில சிக்கி ஒரு மாதிரி இதாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இது எந்த அளவுக்கு தாங்குறீங்கிறது உங்கள் லக்னம், லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த். லக்னாதிபதி 6, 8, 12ல மறைஞ்சாலும் கூட நட்பு ரீதியில இருக்கணும், பாவத்துவமா இருக்கக்கூடாது. லக்னாதிபதி லக்னம் கெடாம இருக்கணும், பாவர்களால சூழப்படாம இருக்கணும். லக்னம் சனியோ செவ்வாயோ லக்னத்தை பார்க்கறது நல்ல அமைப்பே இல்லை. அப்படியே பார்த்தாலும் திரும்ப குருவாது பார்த்தரணும், இல்ல வளர்பிறை சந்திரனோட ஒளியில லக்னம் இருந்துடணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கடனோட தொல்லையிலிருந்து தாங்குவீங்க, ஓரளவு மீண்டு வரலாம். சரிங்களா? சோ இதுதான் கடன் வரும் விதம்.